பார்ட் 1 அனுமதி பத்திரம் ஒரு சொல்லலாம். பார்ட் 1 ஆர்டிகல் சொல்லுங்க. இது மட்டும் ஹெட்டிங் போட்டுங்க. 1 2 4. நேத்து மீதிலாம் சொல்லிட்டேன், டெஃபினிஷன்லாம் சொல்லிட்டேன். பார்ட் 1 என்ன, பார்ட் 1 என்ன, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இதுல டீட்டெயில் பார்க்க போறோம். நேற்று ப்ரீவியஸ் கொஸ்டின் அனுப்பியிருப்பேன், அதெல்லாம் பாருங்க கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு போய் பாருங்க, இன்னும் உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃபிளெஜிபிள் ஆயிடும். அந்த 2 கிளாஸோட மீனிங் சொன்னேன் நான். கான்ஸ்டிடியூஷனோட ஒரு 50% கவர் ஆகும்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங்லேயே தெரிஞ்சிடும் மொத்தமா. ஓகே பாருங்க, எழுதும்போது இப்படி எழுதணும். ஆர்டிகல் 1ல 1. ஓகே, ஆர்டிகல் 1 எல்லாம் ஒண்ணுதான். நம்மள வேணும்னு ஏமாத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஸோ 1ல வேற என்ன ஒண்ணு இருக்குமோ அப்படின்ட்டு மாத்தி என்ன போடுவோம். ரெண்டுமே ஆன்சர் இதுதான். போன குரூப் 1க்கு முன்னாடி குரூப் 1 கொஸ்டின் இதுதான். ஆர்டிகல் 1ல 1. இந்தியா இஸ் பாரத். இந்தியா இஸ் பாரத். இந்தியா தமிழ்ல வரும். இந்தியாவின் பெயர் பாரதம். ஓகே நெக்ஸ்ட் 2. அப்படியே ஒவ்வொன்றா கண்டினியூ செய்ய வேண்டியதுதான். ஆர்டிகல் 2 ஆர்டிகல் போனோம். புதிய மாநிலம் உருவாக்குதல் 2. ஆர்டிகல் 2 புதிய மாநிலம் உருவாக்குதல் மற்றும் சேர்த்தல். ஏற்கனவே எழுதுனா கூட எழுதுங்க திரும்ப, அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் வரும். புதிய மாநிலம் உருவாக்குதல் அல்லது சேர்த்தல். இப்படி நான் உருவாக்கணும்னா எத்தனை பொருள் தேவை? மினிமம் 2 பொருள். A+B கெமிஸ்ட்ரி சொல்லணும்னாக்கா A+B கரெக்டா, ஒரு C பொருள் வரும், அவ்வளவுதான். இல்ல உருவாக்குதல் கண்டிப்பா 2 வரணும். நெக்ஸ்ட் 3. 2வது ஆர்டிகலையும் 3வது ஆர்டிகல் வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும் வேர்டிங்களா. ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. இதுல ஏன்னா இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியதுன்னு அர்த்தம். ஓகே, புதிய மாநிலம் உருவாக்கம், தற்போது உள்ள மாநிலங்களின் எல்லை, தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லை மற்றும் 3 வேர்டு வரணும் பாருங்க. எல்லை மற்றும் பரப்பு மற்றும் பெயர் மாற்றம். இங்க பாருங்க 3 பாயிண்ட் வந்துச்சு அதுல, அதெல்லாம் 3 ஆர்டிகல் 3. அப்ப கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆப்ஷன்ல அந்த 3 வேர்டு வருதான்னு பாருங்க. என்னென்ன? எல்லை, பரப்பு, பெயர் மாற்றம் வந்து ஆர்டிகல் 3 போட்டுருங்க கண்ண மூடிட்டு. ஓகேவா? வெறும் உருவாக்குதல் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சேர்க்கிறாங்க அப்படின்னா 2. அப்ப நமக்கு ரொம்ப குழப்பம் எல்லாம் போயிடும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம மெமரி பண்ண மனப்பாடலாம் இல்லைங்க. பாயிண்ட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுலான்னு தான் படிக்க போறோம். இப்போ 1னா ஓகே இந்தியா பாரத், 2னா அந்த 2 பாயிண்ட் வரும், 3னா அந்த 3 வேர்டு வரும், 4. தற்செயலான சட்டம் உருவாக்குதல். தற்செயலான சட்டம் உருவாக்குதல் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் எழுதி வச்சுங்க போதும். ஒன்னு ஓவர். நெக்ஸ்ட் பார்ட் 2 எதுங்க? பார்ட் 2 அந்த 2வது என்ன எழுதுங்க? 2 பேர்ட் என்ன சொன்னேன்? உருவாக்குதல், இணைத்தல் அப்படி போடுங்க. ஓகே, எங்களுக்கு வேணும் என்னக்கா இந்த வேர்டு 2 இணைப்பு, பாண்டுன்னு சொல்றோம்ல, 2 பாண்ட், 2 பாண்ட் ஜாயிண்ட் ஆகுது அப்படி கூட வேறு எழுதுங்க. இணைப்பு அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இணைத்தல்னாவே கொண்டு போய் எத்தனை கூட நம்ம இணைப்போம்? அவ்வளவுதாங்க. இல்ல 3 பொருள் கூட எப்படி இணைப்பீங்க? இணைக்க முடியாது. 2 பொருள் மினிமம் 2 பொருள் இருந்தா இணைச்சிடலாம். அப்ப 2 அவ்வளவுதாங்க. அடுத்து எதுங்க? பார்ட் 2 எதுங்க? பார்ட் 2 சொல்லுங்க. ஆர்டிகல் ஓகே 1 ஓவர். பார்ட் 2ல என்ன வரணும்? 5 to 10. இதுவும் கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டா கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாத்துலயும், சரிங்களா? 5 எதுன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 5. அரசியலமைப்பின் உருவாக்கும் குடியுரிமை. ஆக்சுவலா 2வது என்ன சொல்லுது? இது நிறைய சொல்லிட்டு நான் நேத்தே. குடி
குடியை கெடுக்கும் சொல்றானா? குடியை கெடுக்கும். குடினவே 2. ஓகே, சரியா? இல்ல குடியுரிமை எதுங்க முதல்ல எழுதிட்டீங்களா? ஆர்டிகல் 5 வந்து நோட் பண்ணுங்க. அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது குடியுரிமை, அது ஜெனரலா குடியுரிமை. அரசியலமைப்பின் போது குடியுரிமை எப்படி இருந்துச்சு? எந்த டைப்ல இருந்துச்சு? குடியுரிமை பெறுதல், கரெக்டுங்களா? அது தனியா நடத்துறோம், அதுல வேண்டாம். குடியுரிமை அரசியலமைப்பின் போது உள்ள குடியுரிமை, சிம்பிள். பிராக்கெட்ல குடியுரிமை சட்டம் ஒரு பாயிண்ட் எதுங்க? குடியுரிமை சட்டம் 55. குடிக்கிறதுனா 5 போய் குடிப்போம், கரெக்டா? பயந்து. அப்போ அந்த காலத்துல, ஒரு காலத்துல வந்து குடிச்சாக்க அரெஸ்ட் பண்ணிடுவோம், தெரியுமா? தெரியுமா இல்ல இந்த நியூஸ்? குடிச்சிருந்தாக்க உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான் ஒரு கட்டத்துல. இப்போ டிராபிக் போலீஸ் கேட்டு பாருங்க, தெரியும். டிராபிக் போலீஸ் ஒரு லைட் வச்சிருப்பாங்க. என்ன லைட் அது? அதாவது நம்ம எங்க போனாலும் நம்ம சப்ஜெக்டோட ஒட்டி இருக்கணுங்க. மந்தவாயு, பொட்டாசியம் டைக்ரோமேட், குட். லைட் அந்த இது, சாரி அந்த மிஷின் சொன்ன நானு. லைட் ஓகேமா, லைட் சொன்னது ஓகே தான். அந்த அது மந்தவாயு லைட்டு, எனி லைட் இருக்கும், எந்த கலர்ல வச்சிருப்பான். அதுல கலருக்கு ஏற்ற மாதிரி, மந்தவாயுக்குடைய கலருக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் ஒரு கலர்ல இருக்கும். நியான் வந்து சிவப்பு கலரு. சியான் நான் போச்சுனோம், சிவப்பு. சியான் சொல்றேன், சியான்னா விக்ரம் தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும். அது நியான் நான் போச்சு வந்துட்டான், அது சிவப்பு கலரா இருக்கும். கிரிப்டான் கொஞ்சம் லைட் ப்ளூ, சரியா? அப்புறம் இன்னொன்று பச்சை கலரா ஒன்று இருக்கும். நிறைய லைட்ஸ் எல்லாம் வரும்போது மந்த வாய்க்கல் கலர் தான் இருக்கும் அவங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் சொன்னாங்க. அந்த இது சொன்ன இல்லையா, டிராபிக் போலீஸ் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வச்சிருப்பா, தெரியுமா? அது பேரு பிரீத்திங் அனலைசர். பிரீத்திங் அனலைசர். நீங்க வந்து அதை அனலைஸ் பண்றது பிரித்தா பாருங்க, அது பேர் வந்து சுவாச பகுப்பாய்வு கருவின்னு பேர் இருக்கு. சைட்ல ஓரமா இருந்துச்சு ஒரு ஜிகேவை. சுவாச பகுப்பாய்வு அங்கே கூட எதுங்க பரவாயில்ல, ஏன் அங்கதான் நம்ம போயிட்டு எங்க நாம கூட எதுங்க பரவாயில்ல. சுவாச பகுப்பாய்வுன்றது என்ன? நீ போய் குடிச்சிருக்கியா இல்லையா கண்டுபிடிக்கிறது. ஊத சொல்லாமா? ஒரு படத்துல வந்து அந்த சூரிய வந்து ஊத சொன்னா உரியுவான் உள்ள, கேட்கலாம். K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். கலர் மாறும். எந்த கலர்ல எந்த கலரா? ஆரஞ்சு டு கிரீன். கிரீன் காமிச்சா நீ போலாம், அப்படியேமா? போகக்கூடாது, நீ இந்த பக்கம் போ. ஆரஞ்சுல இருந்து என்ன கலரா மாறும்? அவன் நினைப்பான், ஓ கிரீன் கலர் காமிச்சு நம்ம போலாம் அப்படின்ட்டு. நீ கிரீன் கலர் காமிச்சு குடிச்சிருக்க, ஓவரா குடிச்சு ஊதிடான், எரிஞ்சு போயிடும். அப்படியா? பொட்டாசியம் டைக்ரோமேட். இதுல ஒரு கொஸ்டின் கேட்டு அடிப்படை இதுல இருந்து ஆக்சிலேட்டர் கேட்பான். நான் அப்புறம் நத்துறேன், அதையும் ஒரு தனியா கடைசி நேரத்தில் நத்துறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, குடியுரிமை சட்டத்துல 2 பாயிண்ட் எதுங்க? ஒன்னு ஆக்ட், அதான் 5 குடிப்பான்னு சொன்னோம். 5 குடியுரிமை பெறுவது 5 முறை, சாரி 5 முறைகளில் டைப். பெறுவது 5 டைப். குடியுரிமை பெறுவது 5 முறையில், நான் நத்துறேன் தனியாத. அப்புறம் இழத்தல், லாஸ் ஆர் 3 டைம்ஸ். இழத்தல் வந்து 3 முறை. இப்போ குடியுரிமைனாக்க உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வருதா? எந்த பார்ட்டு? ஆர்டிகல் 4 பாயிண்ட் வரும். குடியுரிமைனா எந்த பார்ட்டு, அப்புறம் எந்த ஆர்டிகல் இருக்கு, அப்புறம் ஆக்ட் தெரியுது, எத்தனை வந்து பெறுதல், இழத்தல். ஓகேவா? இது நம்ம உள்ளவே போல, ஆனா 5 பாயிண்ட் நமக்கு கேதர் ஆகுது. குடியுரிமை இன்னொன்னு 10th புக்ல ஒண்ணு இருக்கும், கரசை எப்ப திருத்துறான்னு கேட்பான். இந்த பாயிண்ட் எதுங்களா? குடியுரிமை 2000 கடைசியா திருத்தப்பட்ட வருடம் 2019. எழுதுங்க. குடியுரிமை
கடைசியாக திருத்தம் 2019. முதலில் திருத்தப்பட்டது வருடம் சொல்றது குட் 86. முதல் திருத்தம் நேற்று சொன்ன மாதிரி முதல் திருத்தம் சொன்ன உடனே சட்ட திருத்தம் 51 போட்டு போறீங்க. அது 1951 இல்ல. இது பண்றாங்க. குடியுரிமை முதல் திருத்துறாங்க. அது பேர் தான் அமெண்ட்மெண்ட். குடியுரிமை அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்களாம். அமெண்ட்மெண்ட் தான் திருத்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் ஃபர்ஸ்ட் 1986. முதல் சட்டம் எப்போ? ஆக்சுவலா 55 தான் திருத்துறாங்க. 55 சட்டத்தை கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கடைசி திருத்தப்பட்டது 2019. ஓகே, அடுத்ததுங்க. மொத்தமா இப்படி கேட்டா நம்ம 7 9 2019 இருக்கு அது புக்ல. அது ஒரு கட்டா இருக்கும். மொத்தமா சேர்த்து 9. கடைசி நம்ம ஞாபகம் வச்சுங்க. 2019 நம்பர் வச்சு ஏதாவது ஞாபகம் வச்சுதான்னு பாருங்க. 2019 9 முறை மொத்தமா. ஃபர்ஸ்ட் சட்டம், முதல் திருத்தம், கடைசி திருத்தம், டோட்டல் 9 டைம். அவ்வளவுதாங்க. அப்புறம் இன்னும் வேணாலும் ஒரு பேர்லாம் ஒற்றை குடியுரிமை நாடுகள், இரட்டை குடியுரிமை நாடுகள். அதை உங்களுக்கு ஃபுல்ஃபில். ஒற்றை குடியுரிமை நாடுகள் எதுங்க? இந்தியா வருமா? ஓகே, சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஒற்றை குடியுரிமை நாடு இந்தியா, இங்கிலாந்து. இரட்டை குடியுரிமை நாடுகள் அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி வரும். அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இத்தாலி. இதுல கேபிட்டல் யார் சொல்றது? நாளுக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லுங்கம்மா. அமெரிக்காவுக்கு என்ன தெரியும்? வாஷிங்டன். வேற என்ன? இத்தாலிக்கு ரோம் தெரியும். சுவிட்சர்லாந்து நிசா சொல்லுமா. நீ ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிற. ஏன்னா ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கடைசி ரோல உட்காந்துதான் வந்து நீங்களும் சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து தலைநகரம் பென் வந்து இது சுவிட்சர்லாந்து பென் கரெக்டா? ஜெனிவா வந்து அது ஃபேமஸ் சிட்டி ஒண்ணு. இப்ப எப்படி ஆஸ்திரேலியானாக்கா உடனே நம்ம சிட்னி ஞாபகம் வரும். அதுக்காக கேபிட்டல் கிடையாது. கான்பரா ஞாபகம் வருது அதுலயும் இல்ல. ஆனா சிட்னி பார்த்தோன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு டால்பின் குதிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பாத்திருக்கீங்களா? அது சிட்னி. பட் அதுக்கு கேபிட்டல் கிடையாது. அதே மாதிரிதான் சுவிட்சர்லாந்துக்கு பென், BRN பென். ஜெனிவான்றது ஒரு ஃபேமஸ் சிட்டி. அது ஏன்னா ஹெட் ஆபீஸ் எல்லாம் அங்க இருக்கும். இந்த ஐநாவுடைய ஒரு தலைமையாக ஒண்ணு இருக்கு இல்லையா ஜெனிவால. ஓவல முடியறதுலாம் ஜெனிவான்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும். சரியா? பிரான்ஸுக்கு சொல்லுங்க. பாரிஸ். பிரான்ஸுக்கு பாரிஸ். கேபிட்டல் கொஞ்சம் பாருங்க. அது எக்ஸாமுக்கு வருது, கொஞ்சம் படிக்கலாம் இல்ல. ஆனா எக்ஸாம் வரதுக்கே படிக்க முடியல, அப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு படிக்க முடியும் நம்ம? அது ஒரு கேள்வி. அதுவும் கரெக்ட் தான். கடைசி கொஸ்டின் ஏதிங்க 5 கேட்டீங்களா? 6. இப்போ இதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு குடியுரிமைக்கு. சரிங்களா? அப்போ என்ன படிக்கணும்னா குடியுரிமைனா எங்க இருக்கு, என்ன ஆர்டிகல் இருக்கு, அதனுடைய பேசிக் பாயிண்ட் படிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் 6. ஆர்டிகல் 6 சொன்ன உடனே நமக்கு உங்களுக்கே சொன்ன நினைக்கிறேன். 6னா உங்களுக்கு ரிவர் ஞாபகம் வரும். கரெக்டா? நாம இந்த படம் ஞாபகம் இருக்கா? இது இந்தியா படம். இங்க ஒரு 2 மவுண்டன் இருக்குமே, கைபர், போலான், கணவாய் 2. வெள்ள ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க? நம்ம பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வராங்க. பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வராங்க. கரெக்டா? 6 வழியாக கைபர், போலான், அந்த 6 ரிவர் கிராஸ் பண்ணி வராங்க. அப்ப 6 எங்கன்னு சொல்லுங்க. பாகிஸ்தான் டு இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனவங்க. பாகிஸ்தான் டு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் குடியுரிமை. அப்ப ஈஸியா அந்த 6 ஞாபகம் வச்சுக்கலாம். 6னா அந்த கிராஸ் பண்ணி வராங்க அங்கிருந்து. 7. ஆமா, இந்தியா டு பாகிஸ்தான் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் அங்கிருந்து. 7. இங்க இருந்து வரது 6. பாகிஸ்தான் டு இந்தியா என்ன 6. இந்தியா டு பாகிஸ்தான் 7. ஏன்னா வெளிநாட்டோரும் நம்ம படிக்கணும். வெளிநாட்டோர் எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? கைபர், போலன், கணவாய் வந்தாங்க.
கரெக்டா? அந்த 6 வழியை கிராஸ் பண்ணி வரான். அப்போ வெளிநாட்டு வரத்து 6, இங்கிருந்து போறது 7. அப்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. 5, 6, 7 ஓவர். இன்னும் நமக்கு 4 பாயிண்ட் தான் இருக்கு இந்த பாயிண்ட் முடிக்கிறதுக்கு. 8 இதுங்க. இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளிகள். இந்தியாவிற்கு வெளியே வெளியே யாருன்னா இருக்காங்களா பாருங்க, எப்படி பாப்பீங்க? வெளியே, இந்தியாவுக்கு வெளியே இது இந்தியா இருக்கு, குட்டியா ஒரு இந்தியா இப்படி போடுறோம், இப்படி இருக்கு. இந்தியாவுக்கு வெளியில யாரு இருக்கான் பாரு. என்ன பண்ணோம் இப்போ? எட்டி பார்ப்போம். அதான் 8. அப்ப 7, 6, 7, 8 ஓவரா? 6 அங்க, 7 அங்க, 8 நம்ம எட்டி பார்க்கிறோம். இன்னும் 9, 10, 11. ஓகே, 9 வெளியே. அதான் அயல்நாட்டு குடியுரிமை. ஆமா, அயல்நாட்டு குடியுரிமை. ஆமா, 9 எதுங்க? அது வெளியில எப்படி போயிட்டீங்க? அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவருக்கு, அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவருக்கு இந்திய குடியுரிமை கிடையாது. அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவருக்கு இந்திய குடியுரிமை கிடையாது. கரெக்டா? இது எப்படி நான் போய் சொன்னேன்? எதுவுமே சொல்லலையா? அது அப்படியே படிச்சுங்க. அப்போ அது ஒரு அப்படியே படிச்சது ஒரு குழு. ஓகேவா? 10 வரான் போயிட்டான், வரான் போறான், போயிட்டான். சரி, போயிட்டான். 9. ஓகே, 10 ஆர்டிகல் நம்ம இப்படி படிச்சாதான் கொஞ்சம் ஈஸியா, நம்ம எப்பவுமே மறக்காதுங்க. ஒரு ரீகால் பண்ணீங்க கொஞ்சம் கொஞ்சமா. 10 கண்டினியூவேஷன். இந்திய குடியுரிமை தொடர்தல். அந்த கார்டு வாங்கி வந்துட்டான், வீட்டுல வச்சுட்டான், படுத்துக்கிட்டான், அவ்வளவுதான். பாதுகாத்துட்டான் எல்லாம் வச்சுனது. இந்திய குடியுரிமை தொடர்தல் 10 கண்டினியூ பண்றான் வச்சுட்டு, அவ்வளவுதான் நான் இந்தியாவிலே இருக்கேன் அப்படின்ட்டு. 10 இந்திய குடியுரிமை கண்டினியூ பண்றது. 11 பாராளுமன்ற சட்டம், பாராளுமன்றத்தின் மூலம் குடியுரிமையை ஒழுங்குபடுத்துதல். குடியுரிமை சட்டத்தை பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்றது. குடியுரிமை சட்டத்தை பாராளுமன்றம் ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல். 11 பார்லிமெண்ட்டுக்கு வந்து குடியுரிமை சட்டத்தை எப்படி பண்றதுன்னு சொல்றதுதான் 11. இப்ப பாருங்க, 5 to 11. 5 என்னது? குடியுரிமை. 6 வரான், 7 வரான், 8 ஆமா, 9 ஆமா கிடையாது. எல்லாமே வந்துச்சுன்னா அங்க வாங்கினா உனக்கு கிடையாது. 10 வாங்கிட்டான், வச்சு பார்த்துட்டான். 11 பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்றது. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 3. பார்ட் 3 என்ன சொல்லுது? பகுதி 3 அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல். நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப டெப்தாலாம் உள்ள போய் படிக்கணும்னு அவசியம் இருக்குது நமக்கு. இல்ல சரியா, 1, 2 இருக்கு, அது நமக்கு எப்படியோ ஒன்று வந்துடும் நமக்கு. நம்ம படிக்க அதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் இதெல்லாம் வந்து வேற வழியில நீங்க ஸ்டாண்டர்டா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். 12 to 35. ஓகே, இதுல மொத்தம் 395 நட்டப்பத்தல. நானு 51 வெளி நல்லா தரவா படிச்சிருங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். அதுல 12 to 35. நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு முடிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? ஆர்டிகல் 12 to 35 வரையும் இருக்கு. அடிப்படை உரிமை. குடியுரிமை பத்தி பேசிக் பாயிண்ட்லாம் சொல்லுங்க கொஞ்சம். பாருங்க, இது ஒண்ணு வச்சுங்களா. அடிப்படை உரிமை எந்த நாட்டில் பின்பற்றுறாங்க? அமெரிக்கா. கரெக்டா? ஓகே, அடுத்தது சட்ட திருத்தம். 42 யார் சொன்னது? இல்ல, ஒருத்தர் மட்டும் 42 சொன்னீங்க. யாரு? இல்ல, யாராவது 42 சொன்னீங்க எனக்கு. ஓகே, 44 வருஷம் 1978. அப்புறம் குட். மொத்தம் எத்தனை? மொத்தம் இருந்தது 7 -1
ஓகே, அந்த ஒண்ணு என்னாச்சுன்னு படிக்கணும் நம்ம அடுத்தது. நான் சொல்றேன் அப்புறமா. இந்த ஒன்று தான் யாருன்னு கேட்டா சொத்துரிமை எடுத்துட்டாங்க, மைனஸ் பண்ணிட்டாங்க. சொத்துரிமை எடுத்து என்ன பண்ணாங்க, எங்கேயோ கொண்டு வச்சிருக்காங்க. ஆமா வராயிருங்கம்மா. அடுத்தது ஆமா, அதாவது அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் ஒரு வேறுபாடுல பெரிய வேறுபாடு. அது என்ன சொல்லி சாரி ஒரு 7 வேறுபாடு கொடுத்துருக்கீங்க கூட நஷ்டவேலைன்றீங்களே, அது நஷ்டம் அப்புறமா அதை சரியா எதிர்பார்ப்பு இருக்கணும். கண்டிப்பா இல்லை, நான் நடத்தலான்னு பார்த்தா நானும் கொஞ்சம் டைமும் இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு இல்ல, நான் அப்படியே நடத்துறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். கடமைக்கு நடத்தலாம் வேண்டாம் சரியா. என்ன சொன்னீங்க? சுப்ரீம் கோர்ட் மூலியமா நம்ம வந்து இது போயிட்டு பாதிக்கப்பட்டவர் சுப்ரீம் கோர்ட் போலாமா? போலாம். ரிட்டு என்ன ரெண்டு இருக்கு இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் 32 இதுல வருதான்னு பாருங்க, இருக்குது. ஹைகோர்ட் ரிட் என்ன, ஆனா அது ஸ்டேட்ல வந்துடும், அங்க வரும் 226 வரும், இது ரிட்டு சரியா. இதான் காந்தி சாரி இவர் என்ன சொன்னாரு? ஆமா, ஹார்ட் அண்ட் சோல். இது என்ன சொன்னாரு? 226 என்ன சொன்னாரு? இது சொல்லும்போது சொல்லிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சொல்லிருப்பாங்கல்ல, இருக்குமா இல்லையா? அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் சொல்லல. சொல்லலாம் அவ்வளவுதான், விட்டுருங்க. அதை ஏன் சும்மா இது பண்ணணும் சரியா. 226 ஆனா அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்க, இது அம்பேத்கர் சொன்னது அது சரியா. ஆர்டிகல் எந்த தேவையில்லாதுன்னு சொன்னது ஒண்ணு சொல்லிருக்காது, அப்ப நான் தனியா பார்ப்போம். ஓகே, பேசிக் பாயிண்ட் அடிப்படை உரிமை சொல்லி வச்சுங்களா. 1235 அமெரிக்காவில் பின்பற்றுறாங்க. 44 1978 இந்திரா காந்தி, அது முக்கியமா. யாரு? ஓ சாரி, ஆமா, நான் ஜனதா கவர்மெண்ட் மொராஜி தேசாய். நான் பேங்க் 2 பேங்க் அவங்களே வருவாங்க. மொராஜி தேசாய் பீரியட் வந்து 1977 இருந்து 79 ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன் இந்தியா. காங்கிரஸ் அல்லாத முதல் மத்திய அமைச்சரை அமைத்தது யாருன்னு கேட்பாங்க, மொராஜி தேசாய். ஓகே, இப்ப நோட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் என்ன சொன்ன? ஓகே, 12. இந்திய அரசியலமைப்பின் தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். மாக்னா கார்டா இதை எதிர்பார்த்தா யாரும் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்களா? குட், நாம் கவனிக்கல. இந்திய அரசியலமைப்பின் மாக்னா கார்டா சைடுல மாக்னா கார்டா சொல்றீங்களா? கொஞ்சம் பேருக்கு மாக்னா கார்டானா என்னன்னு தெரிஞ்சுங்க. என்னன்னு இன்னும் மாக்னா கார்டா அது வேர்டே ரொம்ப கடு மூடாகுது. மாக்னா கார்டா ஒரு எப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் எழுதுறோம் இல்லையா, நீ என்ன இப்ப நீங்க சரி சொல்றது கரெக்டா, நீ முன்ன சொல்றது நம்ப முடியாது. நானு ஒரு பட்டயம், சட்டம், ஒரு அக்ரிமெண்ட் சரிங்களா. மகா சாசனம், தமிழ்ல மகா சாசனம், மகா சாசனம் சைட்ல எழுதி வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் ஜிகேல. நம்பர் 1 ஓகே, எங்க? இங்கிலாந்துல. யாரு? குட், முதலாம் ஜான். அடுத்து 2வது சொல்லுங்க, வேற இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. 1888 நவம்பர் 1 இது ஒரு மகா சாசனம். என்னுடைய மகா சாசனம் அது விக்டோரியா பேரறிக்கை, விக்டோரியா மகா சாசனம் 1858 நவம்பர் 1. எதோட மகா கான்ஸ்டிடியூஷன்ல கேட்டாங்க, சாரி நேஷனல் மூவ்மெண்ட்ல இது ஒரு மகா சாசனம். அடுத்தது 1854 முக்கியமான ஒரு மகா சாசனம். இதுவும் கல்விக்கான மகா சாசனம். கல்விக்கான மகா சாசனம் எதுன்னு கேட்டா இதெல்லாம் இப்படி சார்லஸ் வுட். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். எப்பவுமே இன்னும் 100 வருஷமானாலும் கேட்டுட்டு தான் இருப்பான். சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை, இது கல்விக்கான மகா சாசனம்.
86 கோப்ரா. இது வந்து கோப்ரா, COPRA. இது நுகர்வோருக்கான மகாசாசனம், கன்சியூமர். நுகர்வோருக்கான மகாசாசனம் அழைக்கப்படும் சட்டம் எதுன்னு கேட்பாங்க. 86 5. பலவந்த் ராஜ் எது சொல்லுங்க? பஞ்சாயத்து ராஜின் மகாசாசனம் 1957 பலவந்த் ராஜ் மேத்தா. பலவந்த் ராஜ் மேத்தா கமிட்டி. இது எதுக்காக கேட்டா பஞ்சாயத்துக்கான மகாசாசனம். எத்தனை ஆச்சு இதோட? 5. இன்னொன்னு ஒண்ணுமே, அது அடிப்படை கடமை. ஓகே, சரியா போச்சு. திரும்ப அடிப்படை உரிமை. அரசியலமைப்புக்கான இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் எதுன்னு கேட்டாக்கா அடிப்படை கடமையா உரிமையா? அடிப்படை உரிமை ஆர் பார்ட் 3. ஓகே, அரசியலமைப்பின் மகாசாசனம் எதுமா? இது ஆக்சுவலி நமக்கு இந்த சிலபஸ்லேயே நம்ம இதோட நடத்துன டாபிக்கே இல்லை, இருந்தாலும் நமக்கு இதுல சேர்ந்து வருது, படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, நோட் பண்ணி பார்க்கலாம். பதினாலு 12 13 வேணாம், 14 எழுதிங்க. நீங்க பேசிக் பாயிண்ட் தான் இருக்காதுல, அப்படியே எழுதிடலாம். இல்லாத 14 போயிடுங்க. அங்கதான்பா அதுல வருது. அதுதான் 14. இந்த ஒரே நிமிஷம். பன்னெண்டு அடிப்படை உரிமை விளக்கம். நீங்க பேசிக் பாயிண்ட் 12 வந்து அடிப்படை உரிமையோட விளக்கங்கள், டீடைல்ஸ். 12 12 அடிப்படை உரிமைகளின் விளக்கங்கள். பதிமூணு அடிப்படையில் மீறும் அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். இப்போ அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறான்னா அந்த எந்த சட்டத்தின் மூலம் வந்து தடுக்கிறது? சரியா, அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். ஓகே, அது ஒரு ஷார்ட்கட் வந்து சமசுதர் ராமன் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா பிரிக்கிறாங்க எப்படின்றத பாருங்க. மொத்தம் எத்தனை? 6. அந்த 6 பாருங்க, 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. எழுதி பார்க்கலாம். சமத்துவ உரிமை, இந்த முதல்ல எழுதுங்க. சமத்துவ உரிமை, சுதந்திரம், சுதந்திர உரிமை, சுதரா, சுரண்டல், சுரண்டலுக்கு எதிரான, சுண்டல் எழுதி பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான தடுத்தல், சமய மற்றும் எதுங்க, ரெண்டுமே எதுங்க. மத சுந்தர நிதி இல்லாமல்லாம் சமயம் மதம் எதுங்க, சமயம் மற்றும் மதம் தொடர்பானது. 4வது 5 கலாச்சாரம் மற்றும் கல்வி, சமயம் மற்றும் மதம் போட்டுங்க. அதான் நம்ம அப்ளிகேஷன் பில் பண்ண மாதிரி இருக்கும். அவனுக்கு ரிலிஜியன், இன்னொன்னு சொல்றாங்க நேஷனாலிட்டி. ஓகே, அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சாரம், கல்ச்சர், கல்வி மற்றும் கலாச்சாரத்தை. இன்னும் லாஸ்ட் ஒன், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமைகள், ரிட்டு. அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமைகள் பிராக்கெட்ல ரிட்னு போட்டுங்க, WRITS, ரிட்ஸ்.
ஆறாவது வந்து 1 2 3 4 5. எந்த கொஸ்டின் பேப்பர்ல எது இருக்குதோ இல்லையோ இது கண்டிப்பா இருக்கும். கேட்டா போன குரூப் 4 குரூப் 2 என்ன கேட்டாங்களா அதை? ஆக மொத்தத்துல இதுல வந்து வெறும் ஆர்டிகலாவது கேட்டு வைப்பான், ஏதாவது ஒண்ணு சும்மாவே. சொல்லுங்க பார்க்கலாம். 6 அடிப்படை உரிமைகள் பிரிச்சாச்சு பாருங்க. 14 to 18 ஆர்டிகல் முன்னாடி கண்டிப்பா. அப்புறம் ஆர்டிகல் 19 இருந்து 22 நெத்தம் பார்த்தோம். அந்த 19 20 21 22 எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு போன வாரம். சுரண்டலுக்கு எதிரான பாருங்க 2 தான், 23 24. இது வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு இது பர்டிகுலரா சில்ட்ரன்ஸ், மெயினா சில்ட்ரன்ஸ். சமயம் 25 to 28. கல்வி மற்றும் கலாச்சாரம் 29, 30. 31 இருக்கா? எடுத்துட்டாங்க. 31 தனியா எழுதி வச்சிருங்க. இல்ல ரிட் எத்தனை சொன்னானு? 32. பர்டிகுலரா சுப்ரீம் கோர்ட் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் ரிட்டன் போட்டுங்க. 31 இல்லைன்னு போட்டுங்க, நீக்கம். முப்பத்தி ரிட். 33 போர்சஸ், படைகள். முப்படைகள் போட்டுங்க, முப்படைகள் தொடர்பானது. முப்படைகள் தொடர்பானது போட்டுங்க. 33 34 இது கூட கொஞ்சம் முக்கியமானது கேட்கிறா சில நேரத்துல. ஆமா, ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை மீதான தடை. அது கிடையாதுங்க. அங்க ஆர்மி மட்டும் அங்க ஆக்டா இருக்கும் போது, பங்கனா இருக்கும்போது இது கிடையாது. ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை மீதான தடை. அதாவது ஆர்மி அங்க வந்து பங்கன் ஆயிருக்குது, இங்கே ஒரு இடத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், இதை வந்து நம்ம அதை டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை மீதான தடை. 35 அடிப்படை உரிமைகள் பார்லிமெண்ட் சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்ப எப்படி கடைசியில அங்க படிச்சும் போது 11 என்ன பண்ணோம் பார்ட் 2ல. ஆமா, கடைசியா பினிஷ் பண்றதா அவங்க வேலை. கடைசியா முடிக்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிகல் முடியும் போது அவங்களோட ரோல் இருக்கும். எல்லாத்துலயும் கவனிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்க பாருங்க பார்ட் 2ல கடைசியா வரும்போது 11 அவங்க குடியுரிமை ரெகுலேட் பண்றாங்க. நீ கடைசியா 35 வரும்போது என்ன சொல்றாங்க, அதே சேம் 35 வரும்போதும் அடிப்படை உரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் அவங்கதான் இருக்கும். இப்ப டைரக்டா சப்போஸ் கொஸ்டின் கேட்பான், அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னு கேட்பாங்க. பார்லிமெண்ட். ஆர்டிகல் வந்து 35. ஓகே. அந்த 5 வண்ண ரிட்டு வந்து தனியா எழுதிக்கிறீங்களா? ரிட்டு எழுதிங்க தனியா. இது முடிச்சு விட்டு போயிட மாதிரி சுதந்திர உரிமையில ஒரே ஒண்ணு நிமிஷம். இது இது முடிச்சிடலாம். அங்கிருந்து வரணும். இப்போ நோட் பண்ணிங்க. இப்போ 1 by 1 எழுதுங்க. 14 14 சமத்துவ உரிமை நிமிஷம் வந்து 14 இருக்கு. ஓகேவா? 14 to 18 வரையும் சமத்துவ உரிமை. 14 சொல்லுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14. 15 நான் எதுவும் சொல்லியிருக்கேன். 15 வரும்போது அதுல 5 வேர்டு இருக்கும். 4 5 வேர்டு இருக்கணும். சரியா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 2 வரும்போது 2, ஆர்டிகல் 3 வரும்போது 3. இங்க 5 வரும். 15 வரும்போது 5 வார்த்தை இருந்தா கண்ண மூடி 15 போட்டுருங்க. நீங்க எண்ணி பார்க்கணும். கண்டிப்பா வந்து இருக்கும் நிச்சயமா. நோட் பண்ணி பார்க்கலாம். மதம், இனம், ஜாதி, பாலினம்,
எத்தனை ஆச்சு? இன்னும் ஒண்ணு வரணுமே. மொழி, இவற்றால், மொழி கடைசி 5 நம்பரே போட்டுங்க. நீங்க அந்த 5 அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த 5 வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. நீங்க போய் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆர்டிகல் 15 கொடுத்துட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த 5 வேர்டு இருந்தா டிக் பண்ணிக்கலாம். மதம், இனம், ஜாதி, மொழி, இன்னொன்னு சொன்னோம் பாலினம். ஓகே, இவற்றால் பாகுபாடு காட்டக்கூடாது. நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நீ வந்து இந்த இனத்தை சார்ந்தவன், நீ இந்த மொழி பேசுற, நீ வந்து இந்த இனம், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றதுலாம் வந்து எதுவுமே வந்து பேலன்ஸ் பண்ணி காமிக்க கூடாது. எல்லாம் ஈக்குவலிட்டி. அது முன்னாடி சொல்றது 1/4. நெக்ஸ்ட் 16 பொது வேலைவாய்ப்புகள் சமத்துவம். பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் என்னன்னு தெரியுது? அது அரசு கவர்மெண்ட் வேலை. எவ்வளவு இப்ப லேடிஸ்க்கு கோட்டா இருக்கா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்லயே வந்து 167 கொஸ்டின் போடுறாங்க. சேம் கம்யூனிட்டி, கரெக்டா? லேடிஸ் ஜென்ஸ் யார் முதல்ல போவாங்க? கரெக்டா? சரி, போறாங்க, வேலையை வாங்கி வந்துடுறாங்க. 2 பேர் சம்பளம் எப்படி இருக்கும்? 2 சேம். 16 கரெக்டுங்களா? எதுங்க? அரசு வேலை வாய்ப்பில் பொது வேலை வாய்ப்பில் போட, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் இப்படின்னா போச்சுங்க. 16 எது நாம இருக்கும்? வேலை வந்தா நம்ம 16 செல்லும் கிடைச்ச மாதிரி 16 பெற்று பெருவாழ்வும் சொல்றோம்ல, அது வந்து நம்ம வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் நமக்கு அதெல்லாம் தெரியும். 16 ஓகே. 17 தீண்டாமை. 18 பட்டங்கள் ஒழிப்பு. என்ன பட்டங்கள்? கல்விக்கான பட்டங்கள் மட்டும் இருக்கணும். சாரி, கல்வி எக்ஸப்ட் தனியா பிராக்கெட்ல கல்வியும் ராணுவம் தவிரன்னு போட்டுங்க. கல்வியும் ராணுவம் தவிர. கல்வியில நம்ம என்ன டிகிரி பாக்குறோம், என்ன டிகிரி வாங்குறோம்னு சொல்றோம். ராணுவத்துல சீப் ஏர் மார்ஷல், நாயக் இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அட்மிரல், ஏர்ஷிப், ஷிப்ல அட்மிரல் வருமா? ஆர்மில மார்ஷல். மானக்ஷன்றது யாரு? மானக்ஷவா? எம் மானக்ஷா யாரு? நான் பதில் சொல்லியிருக்கேன், கேள்வி சொல்லுங்க. ஏர்ஷிப் மார்ஷலா? ஃபர்ஸ்ட். லாஸ்ட் யாரு? லாஸ்ட் எதுனா அவருதானா? லாஸ்ட் கிடையாது, அப்புறம் இல்லது. ஓகே. 18 பட்டங்கள், 17 தீண்டாமை, 16 என்ன சொன்ன ஏற்கனவே பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. ஓகே, அடுத்தது 1 முடிஞ்சிச்சு. 2வது எதுங்க? 2வது என்ன உரிமை? சுதந்திர உரிமை. இங்க மட்டும் கொஞ்சம் மைனட்டா வரும் பாத்துங்க. சுதந்திர உரிமை இந்த ஆர்டர் படிப்பீங்களா? 14 to 18 சமத்துவம். அது சமசுதர் ராமன் சொன்னா வருது என்ன வேர்டு? அதுல சமத்துவம், சுதந்திரம், ரா மா, எங்க இன்னும் வருது? பண்பாடுன்னு வரும். எங்கேயோ முதல்ல 4 வந்தா நமக்கு போதும். பாருங்க, சமத்துவம், சுதந்திரம், சுரண்டல், மதம், மதம் மற்றும் கடைசி என்ன சொன்ன? சமயம், பண்பாடு வருது. இன்னும் கல்வி வருதா? ஓகே. நீங்க 4 படிச்சீங்க போதும், இல்ல மீதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரிட்டு 1 வந்துடும். இல்ல அந்த வேர்டு வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்றதான்னு பாருங்க. சரி, சொல்லுங்க. அடுத்து சுதந்திர உரிமை. நிறைய பேர் சொல்லுங்க இல்லையா, எனக்கு வீட்டு சுதந்திரமே இல்லை. ஆனா காந்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியும் இப்போ சொல்லிட்டு எனக்கு சுதந்திரமே இல்லை. எதுக்கு சுதந்திரம் இல்லை? என்னங்கம்மா புரியல? சுதந்திரம் இருக்குதா இல்லையா இப்போ சொல்லுங்க முதல்ல. இன்னொரு காந்தியா வந்து வாங்கி கொடுக்க போறாங்க இருக்கிற மாதிரி. சொல்லுங்க. 18 முடிஞ்சிச்சு. 19 19 எத்தனை வகை இருக்கு? 6. 19 பிராக்கெட்ல எழுதிங்க 6 வகை உரிமைகள் போட்டுங்க. அதுல ஓகே பாருங்க.
19 ஏ 19 எழுதுறீங்களா? 19 ஏ 19 பி சி டி இ 19 எஃப். சி வருதா? ஆமா ஆமா 19 எஃப். ஆமா எஃப்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு விட்டுருங்க. ஓகே ஏ பேசிருமே. இங்க பாருங்க, ஒரு படத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அவங்க லேடிஸ்லாம். ஒருத்தர் இப்ப இறந்துட்டாரு தெரியுமா, ஒரு ஆக்டர் ஒருத்தர். என்னப்பா பண்ற அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. நான் ஒருத்தர் சினியா இதுல இருந்த நம்ம பேர் நம்ம எதிர்நீச்சல் கதையில இருக்காங்களாம். மாரிமுத்தா. எதிர்நீச்சல் சொன்னா நானும் இவ்வளவு நாள் சொல்றேன், அந்த பாட சொல்லி புரியல. எதிர்நீச்சல் சொன்னா எல்லாருக்குமே தெரியுது. எத்தனை மணிக்கு எதிர்நீச்சல்? 9:30 மணியா? ஓகே ஏன்னா பேச்சுரிமை. ஏன்பா அப்படின்னு சொல்ற, ஏன்பா அப்படின்னு சொல்றோம்ல, பேசுறது பேச்சுரிமை. இது நிறைய முறை கேட்ட கொஸ்டின் எல்லாமே. இது மேசை பாலிங் கொஸ்டின் தான். ஏ பேச்சுரிமை. பி என்ன சொன்ன? பொதுவெளியில் அமைதியாக கூடுதல். பொதுவெளியில் அமைதியாக கூடுதல் இல்ல அமைதியாக கூட்டம் நடத்துது. எப்படி அந்த ஆயுதம் செய்யும் படத்துல ஒரு பேரணி போவாங்கல்ல, அதான் அகிம்சை. அது அமைதியான பொதுக்கூட்டத்தை கூட்டுறது. சி சி சங்கம். சரியா? சீன்றது சங்கம் அமைத்தல். நீங்க போனீங்கன்னா கூட சங்கத்துல சேர்த்துக்கலாம். அப்படி சொல்ல ஏன்டா எவன்டா சங்கத்துல நடிச்சு அவனுக்கு கேட்பான்ல, ஒரு படத்துல வச்சு இல்ல வடிவல். டி ஆமா இந்தியாவில் எந்த பகுதி கொன்ற செல்லாம். டி வந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கும் செல்லாம். டிரைவிங். டினா டிரைவ் பண்ணி போகல, எவ்வளவு தூரம். ஜம்மு காஷ்மீர் போலாமா? போலாம். அப்புறம் இ குடியிருப்பு. ஈன்றது இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் குடியமைக்கலாம். இந்தியா எந்த பகுதியிலும் குடியமர்த்துதல். எஃப் இல்லன்னு போட்டுங்க. எஃப் வந்து நீக்கம் போட்டுங்க. ஜி ஜி வந்து தொழில் தொடங்குதல். ஜின்றது எல்லாருக்கும் தெரியும். ஜீன் போட்டா கவர்மெண்ட் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. ஜி போலனாக்கா நீங்க தொழில் என்ன தொடங்கி சுயமா தொழில் தொடங்கிக்க வேண்டியதான். கவர்மெண்ட் வேலைக்கு போட முடியலாம். அங்க மொத்தம் ஏதோ ஒரு தொழிலுக்கு தொடங்குது. சரியா? ஒரு வேலையை சொல்லுது. ஜீனா ஒரு வேலை. ஜீன் போட்டாவே நமக்கு வந்து அது கவர்மெண்ட் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப ஏன்றது பேச்சுரிமை. டீன்றது என்ன சொன்னோம்? அமைதியாக சங்கம் இது கூடுறது. சீரு சங்கம். டீன்றது டிரைவ் பண்ணி போலாம் எங்களாலும். சரி. ஈன்றது அப்ப குடியிற இடத்துல ஈலாம் இருக்கக்கூடாது. அந்த அசுத்தமாலாம் இருக்கக்கூடாது. குடியமர்த்த இடம் எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கணும். அப்ப ஈலாம் இருக்கக்கூடாதுங்க. ஓகேவா? எஃப் இல்ல ஃபெயிலியர். ஜின்றது ஒரு வேலை, தொழில் தொடங்க. ஓகே நெக்ஸ்ட் 20 21 தினப்பட்ட தெரியுமா? இடம் விட்டுட்டு வேணாம். அந்த கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறீங்களா? என்ன சொன்னது அப்படியே பார்த்துக்கிறீங்களா? போன வாரம் கிளியரா சொல்லியிருக்காங்க 20 21 பத்தி. இருக்கா இல்லையா? அதை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. இதை எந்த டேட் சொன்ன நினைக்கிறானு? ஏன்னா அதை திரும்ப நான் சொன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நிறைய பாயிண்ட்ஸ். எத்தனாம் தேதி? 29ஆம் தேதி. ஆமா
இந்த டேட்ல சொன்ன பாயிண்ட் மொத்தமா கொண்டு வந்து இடம் விட்டு எழுதணும் திரும்ப அதை. இப்போ 2 நாள் சொல்லிருக்கணும். ஓகே ஓகே, அதுதான் சொல்ல வரேன். இந்த 3த்துக்கும் வந்து கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன் நான். சரி, அடுத்து போலாம். இது என்ன உரிமை? இது 20, 21, 22 சம சுத. ஓகே, வரேன். அத்தனை அதுங்க 21A 6 to 14 வயது வரையில குழந்தைகளுக்கு CFE கம்பல்சரி ப்ரீ எஜுகேஷன். என்னது? ஓகே, கொடுப்பது அந்த தொடக்க கல்வி. 6 to 14. அவன் கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்துங்க. தொடக்க கல்வின்னு கொடுக்குறான், சில நேரத்துல 6 to 14 கொடுக்குறான். சரி, இதுல 6 to 14 வயது வரைக்கும் கொடுத்திருந்தாலும் ஓகே. நீங்க வெறும் பிளைனா தொடக்க கல்வின்னு கேட்டா கூட ஓகே. தொடக்க கல்வி அளிப்பது குழந்தைகளுக்கு அடிப்படை. அதான் சொல்ல வரான். இப்ப பார்ட் 3 படிக்கிறோம். அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையில் கொடுப்பது நம்ம இடம்பெற்றுள்ளது. அடிப்படை கடமைன்றது பெற்றோரின் கடமை. அது வந்து 51ல வரணும். அது சரியா? 21A முக்கியமான ஆர்டிகல். அடுத்தது 22 ஏற்கனவே பார்த்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணீங்க. எழுதணும். அந்த இடம் விட்டு வச்சிருக்கீங்களா? இது காமிங்க. அவ்வளவு இடம் பத்தாதுமா. அவங்க சொன்னாங்க பாருங்க, எங்கேயோ ஒரு பேஜ். இப்பதான் எழுதினு வந்தோம், ஒரு லைன் தானே எழுதணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. அது நிறைய முறை வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின். அது ஒரு பேஜ் இருக்கும், ஒரு பேஜ் விட்டுருங்க ஃபுல்லா. ஏற்கனவே எழுதணுங்க, அந்த டேட் எழுதி வச்சிங்களா? அப்படியே பேஜ் விடுங்க, எழுதும் திரும்பணும். ஆமான்றீங்க எல்லாருமே. எழுதுது சோம்பேறி தானோ? ஓகே, நெக்ஸ்ட். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 2 ஆர்டிகல் இருக்கணும். கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல் 23, 24. ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ தப்பா கொடுத்துரு கொஸ்டின். இது தப்பா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அது ஏன்னா சம்டைம்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சில பேர் மார்க் வந்து ஆட் ஆகும் பாத்தீங்களா சில நேரத்துல. ஓகே, 23, 24 நோட் பண்ணுங்க. கட்டாய 23 எதுங்க? கட்டாயப்படுத்தி குழந்தைகளை வேலை வாங்க தடை. கட்டாயப்படுத்தி அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு தக்காளி வாங்கினோடனாக்கா வாங்க மாட்டேன்னு சொன்னா அவனை போய் வாங்கி தான் வரணும் அப்படிங்கிற ஆர்டிகல் இல்லது. புரியுதுங்களா? கட்டாயப்படுத்தி குழந்தைகளை வேலை வாங்க தடை. குழந்தைன்னு சொல்றான்ல, எத்தனை வயசு சொல்லியும்? அது சொன்னது யாரு? ஐநா. குழந்தைய வந்து டிஃபைன் பண்ணது யாருன்னா ஐநா. எத்தனை வயசு? 18 வயசு சொல்லி குழந்தையா? ஓகே, 23 ஆச்சுங்களா? வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன கொஸ்டின் வரால? வேற பாயிண்ட். பிச்சை எடுத்தலை தடுத்தல். குழந்தைகளை பிச்சை எடுத்தலுக்கு உட்படுத்துதலை தடுத்தல். அபாயகரமான 23 வருமா? 24. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தலை தடை செய்தல். பிச்சை எடுத்தல் கமா கடத்தல், கிட்னாப் பண்றது. குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தல் கமா குழந்தைகளை கடத்தல், இவற்றை தடுக்கும் முறைகள். பாண்டட் கொத்தடிமைப்படுத்துதல். 3 பாயிண்ட் எதுங்க? குழந்தைகளை என்னமா சொன்ன? கட்டாய வேலை வாங்குதல். வேர்டு எல்லாம் பாருங்களேன். கட்டாய வேலை வாங்குதல், பிச்சை எடுக்க வைத்தல், கடத்துதல், கொத்தடிமைகளை வைத்தல். இந்த 4 வேர்டு வருது. வேற என்ன இருக்கு என்ன பாருங்க. மாத 4 வேர்டு எதுங்க இல்ல? குழந்தை பற்றி எதிரான இது 4மே குழந்தைகளுக்கு எதிரான செயல்படுதுதான். குழந்தைகளுக்கு எதிரான செயல்படுது. வேர்டிங்லாம் நல்லா முக்கியமா கவனிச்சு வச்சுங்க. அதை பிச்சை எடுத்தல் அபாயகரமான வரக்கூடாது. அது வேற அடுத்த பாயிண்ட். அதுதான் போன முறை தப்பா கொடுத்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டான பாயிண்ட் அது. அதுக்கப்புறம் வர மைன்ஸ்னு வரும். அது வந்து இங்க வரணும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்தல், பாண்டட் லேபர், அதாவது ஒத்தடிமையில வைத்தல். சரி, ஹோட்டல்ல வேலை வாங்குறது அது எதுல வரும்? ஆமா, ஹோட்டல்ல வந்து வேலை செய்யறது வந்து என்ன சொல்லுவான், இங்கு குழந்தை தொழிலாளர்கள் எவரும் இல்லை. கரெக்டா ஒரு போட்டு போட்டிருக்கானா? ஒரு திருமணத்துல மண்டபத்துல இங்கு குழந்தை திருமணம் நடைபெறவில்லை போட்டுக்கான போர்டு போட்டிருக்கான். பாக்கணும் நீங்க அத. நம்ம எங்க பாக்குறோம்? ஓகே, 4 பாயிண்ட் சொல்லுங்க திருமணால. நாலு போட்டீங்களா? இவற்றுக்கு எதிராக செயல்பட தடுத்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் 24 வாங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். என்னது? மைன்ஸ் மற்றும் அபாயகரமான வேலைகள் ஏதுங்க? தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், அபாயகரமான பகுதிகள் அப்படி போடுங்க. அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான இருக்கணும். என்னென்ன சொன்னீங்க? தொழிற்சாலை, சுரங்கம், அபாயகரமான பகுதிகள் போடணும். இப்போ ஹோட்டல்னு சொன்னா இது மூணுமே வராதா? இல்ல, கரெக்டுங்களா? அது 23 போயிடும். டேஞ்சர் ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படின்னா 24 போயிடணும். அதுல வேற என்ன நம்ம கொடுக்காத வேலை கூட வேற என்ன கொடுப்பான். அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து ஹெவியா இருக்கிற ஒர்க்கா இருக்கிற மாதிரி 24 வந்துடணும். அப்போ மைன்ஸ் சொல்லலாம், ரொம்ப டேஞ்சரஸ் அது. அப்புறம் தொழிற்சாலை சொல்லலாம். எல்லாம் ஒரு வேற நம்ம இருக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ல ஜென்ரலா தொழிற்சாலைகள் சொல்லிட்டு எல்லாம். தீப்பெட்டி தொழிற்சாலை வராது. தீப்பெட்டி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தீப்பெட்டி 23 ரூபாயா? அபாயகரமான வேலைன்னு சொல்லியாச்சு. ஓகே, 24மா. தீப்பெட்டி 24. நீங்க வந்து பாத்துட்ட 100 நாள் வேலை சேர்க்க மாட்டாங்க. முதல்ல ஆதார் கார்டு குழந்தைக்கு 6 மாசத்துக்கு எடுக்கிறாமா இப்போ. ஆமா, ஆதார் கார்டு 18 வயசு ஆயிருக்கணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இது வந்து நீங்க உங்களால வந்து சரியா உங்களால பிரிச்சு அறிய முடியலன்னா வேலை வந்து ஹெவி ஒர்க்கு, சாஃப்ட் ஒர்க்கு அப்படி நம்ம டிஃபரெண்ட் நான் போச்சு. ஹெவி ஒர்க்கா இருந்தா 24 போட்டுருங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஒர்க்கா இருந்துச்சுன்னா 23 போட்டுருங்க. ஏன்னா நமக்கு பிரச்சனையே வராது அப்புறமா. ஓகே, அபாயகரமான பகுதி, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மைன்ஸ். சரியா? சுரங்கங்கள், இவற்றில் குழந்தைகளை பணி அமர்த்த தடை. இவற்றில் குழந்தைகளை பணி அமர்த்த தடை. ஹோட்டல் வச்சுக்கணும். நல்லா நம்ம டிஎன்பிசியில் படிக்கிறோம்னாக்கா கீழே வந்து இங்கு ஹோட்டலில் எவனை சென்று பிராக்கெட் ஆர்டிகல் 23 அப்படின்னு போட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட். அது அடுத்தது நோட் பண்ணுங்க. மத சுதந்திரம். அது 24 வந்து ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் வேலை செய்யணும்ப்பா. ஹெவியா இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட். மத சுதந்திரம். 25 சுதந்திரமாக சமய சடங்குகளை செய்தல் மற்றும் மதத்தை பின்பற்றுதல். நம்பர் என்ன? 25 மேல் நைட்டிங். இது நீங்க மதம் தொடர்பான சுதந்திர உரிமை. சுயமாக இல்ல, நம்ம சுதந்திரமாக சமய சடங்குகளை செய்தல் மற்றும் மதங்களை பின்பற்றுதல். நான் ஒரு மதத்துல இன்னொரு மதத்தை மாற போறேன், மாறிக்கோ. கரெக்டா? சார், முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டினா மாற போறேன், மாறலாமா? மாறலாம். இந்துல இருந்து முஸ்லீம் மாறிக்கலாம். ஆனா 3வது ஆள் வந்து நீ இதுல மாறினா உனக்கு இந்த சலுகை தரேன், நான் 2 நாள் போட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா 2 நாள் போட்டு திரும்ப போய் கேட்கிறான் மாறியான்ட்டு. இல்ல வீட்டுல வேணான்றாங்கன்றான். இல்ல நான் ஒரு ஆளை கூட்டு போறேன், பிரெயின் வாஷ் பண்ணி நீ சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவன் டார்ச்சர் பண்றாங்க. ஆர்டிகல் 25 இருக்குது. அது மாதிரி என்ன சொல்லுது? சுதந்திரமா நானே ஃப்ரீயா எந்த ஒரு தூண்டுதலுமின்றி நான் அந்த மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னா ஓகே. பட் கட்டாயப்படுத்தக்கூடாது. 25. 26
மதம் தொடர்பான நிறுவனங்களை, மதம் தொடர்பான அமைப்புகள், ட்ரஸ்ட், மதம் தொடர்பான அமைப்புகளை நிர்வகிக்க உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்கெட் ட்ரஸ்ட்னு போட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த ட்ரஸ்ட் வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? அதுதான். வேற என்ன இருக்குன்னு அந்த ரிலேட்டடா இருக்கும். முஸ்லிம்ஸும் இருக்கு, இந்து இருக்கு, இந்துல நிறைய இருக்கு, முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா காமனா ஒரு சில வச்சிருப்பாங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கும். வேற என்ன இருக்குன்னு ஜெயின்ஸும் இருக்கு, அவங்களும் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க நிறைய வந்துட்டாங்க. எல்லா ஊர்லயும் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காங்க, பாத்துக்கீங்களா? வந்து வாடகை தான் வைக்கிறோம், வாடகை தான் வந்து வாங்குறாங்க. ஆனா அதை வாங்கினா பரவாயில்லையே, பக்கத்துல கத்தி வாங்கிடுறாங்க. நான் 2-3 இடம் பார்த்தேங்க. பார்த்தனா அவன் வந்து காமனா வந்து வாடகை வாங்கி வைக்கிறான். மெயின் கான்செப்டே அவனுக்கு குறிக்கோள் தெரியுமா? அந்த இடத்தையும் வாங்கி பக்கத்துல கத்தியும் வாங்கிடணும். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளாம் என்ன பண்ற பாருங்க, கடைசியிலையும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அத்தையுங்க 27 25 ஞாபகம் இருக்கா? ஆமா, மதத்தை வந்து மாத்திக்கலாம். 26 ட்ரஸ்ட், சின்ன பாட்டு நான் போச்சு. 26 ட்ரஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு 27 ஆமா, ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காக வரி செலுத்தாமல் இருத்தல். மதம் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கான்? ஃப்ரீ டாக்ஸ். மதத்தின் வளர்ச்சிக்காக வரி செலுத்தாமல் இருத்தல். ட்ரஸ்டுக்கு டாக்ஸ் இருக்கா? இல்ல. 27 டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மதம் மேல ஹெட்டிங் படிக்கிறீங்க, நீங்க டாக்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா ஃப்ரீ டாக்ஸ் இல்ல. 28 கல்வி நிறுவனங்களில் மத வழிபாடுகளுக்கு கட்டுப்பாடு. 8 கட்டுப்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? 8 கட்டுப்பாடு. இதுல நம்ம ஞாபகம் ஈஸியாவே. 5 வந்து நான் என்ன பண்ண போறேன், யாருக்கு அஞ்சாம அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 5 சொன்னமல்ல அந்த குடிக்கிறது ஒண்ணு, இங்க 5னா யாருக்கு அஞ்சாம நான் மதம் மாத்திக்குவேன் நானே சொந்தமா. 6 அப்படி வந்தா நான் என்ன பண்ணுவேன், ட்ரஸ்ட். 7 அது டாக்ஸ் இல்ல. 8 கட்டுப்பாடு. கல்வி நிறுவனங்களில் என்ன கட்டுப்பாடு? எல்லா ஸ்கூல் நீரான கடலோட தான் பாடணும். புரியல? கலந்து கொள்ளாமல் இருத்தல். ஓகே, அப்படி எழுதிக்கலாம். எழுதிங்க. கல்வி நிறுவனங்களில் 2மே இருக்கணும். மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருத்தல். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் நீங்க இப்படிதான் வரணும். ஸ்கூல் ஜென்ரலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி இருக்கும்? ஸ்கூல் பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா லேடிஸ்னா இப்படி இருக்கும், ஜென்ஸ் அப்படி இருப்பாங்க. ரெட்டை பின்னல் இருக்கணும், ரெட்பன் இருக்கணும் அப்படின்ட்டு. கரெக்டா? இப்ப அப்படிலாம் கிடையாது. மொத்தமா கவனிச்சிங்களா? இல்லம்மா, இப்போ நான் ஆபீஸ்ல அவங்க பொண்ணு ஏதோ ஒரு ஸ்கூல்னு வச்சுங்களேன், ஸ்கூல் பேர் வேண்டாம், காலையில பின்னல் போட்டு அனுப்புறாங்களாமா. பின்னல் எல்லாம் ஏர் பின் எல்லாம் குத்தி அனுப்புறாங்க. அவங்க ஸ்கூல் போய் இறங்கின உடனே என்ன பண்ணுதான், மொத்தம் பிரிச்சு பேக்ல போட்டுதான். அது 28. அது நாம சொல்ல 28 அதுக்கு சொல்லுது. சரியா? அது பண்ணக்கூடாது அது மாதிரிலாம். ஓகே, 28 நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. பண்பாடு மற்றும் கல்வி மற்றும் பண்பாடு. கல்வி மற்றும் பண்பாடு இன்னும் 2 முடிச்சிடலாங்க. கல்வி மற்றும் பண்பாடு 29 to 32, 29 to 32. இப்ப 29 பாருங்க. 30 சாரிம்மா, 31 பண்ணி நிக்கிறோம். 29 சிறுபான்மையினர் கல்வி நலன். சிறுபான்மையினர் கல்வி நலன். அங்க எப்படி மதத்தை காமனா சொல்லிட்டாங்களோ, இங்க வந்து வேணும் மைனாரிட்டி மட்டும் தனியா பிரிக்கிறாங்க. 29 சிறுபான்மையினர் கல்வி நலன்.
30 அவங்க சிறுபான்மையினர் கல்வி நிலையம் அமைக்க மற்றும் நிர்வகிக்க உரிமை. ட்ரஸ்ட் வச்சுக்கலாம். அவங்க 30 வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அமைக்க உரிமை. கல்வி நிறுவனங்கள் அமைத்தல்னு போட்டுங்க. 31 ஆர்டிகல் 31 என்ன சொன்னோம்? சொத்துரிமை இருந்தது அதுல. ஆமா, 31 சொத்துரிமை நீக்கன்னு போட்டுங்க. இப்ப எத்தனை ஆச்சுன்னா 7 இருந்துச்சு இல்லையா மொத்தத்துல? அதுல சொத்துரிமை நீக்கணும் 6 ஆயிடுச்சு. அடிப்படை உரிமைகள்ல சொத்துரிமை நீக்கம் எங்க கொண்டு வச்சாங்க? அத ஆர்டிகல் எழுதணும். 300A பார்ட் 12. வேற நம்ம சொன்னோம் அமெண்ட்மெண்ட் 44 1976. சாரி, 4 8 ஆர்டிகல் 300A போனத. ஆர்டிகல் 300A பார்ட் 12 அமெண்ட்மெண்ட் 44 1978 படி சொத்துரிமை கொண்டு அங்க வச்சுட்டாங்க. இப்போ இது அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து என்ன மாறுதுன்னா சாதாரண சட்ட உரிமை, லீகல் ரைட்ஸ். அப்போ இது என்ன மாறுதுன்னா சொத்துரிமை மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்ஸ் தான் மாறுது. FR to LR, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லீகல் ரைட்ஸ். அது ரிலேட்டடாக இதெல்லாம் சொல்லணும். ஆர்டிகல் 300A வச்சாங்க, பார்ட் 12 இருக்கு, அமெண்ட்மெண்ட் இப்படி இருக்கு. சொத்துரிமை தொடர்பான சிம்பிளா இவ்வளவு படிப்போம் நம்ம. சொத்துரிமை தொடர்பான சட்ட திருத்தம் எது? ஷார்ட்டா கேட்டுருவான். 44 2 4 ஆப்ஷன்ல 44 இருக்கும், 42 இருக்கும். நம்ம படிக்கலாம் அடிப்படை உரிமை கடமை அப்படின்னு படிப்போம். அடிப்படை கடமை அடிப்படை உரிமைன்னு அங்க வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். வந்து அதுல நம்ம மாத்தி தான் போடுவோம். சில நேரத்துல கொஸ்டின் யார் நல்லா படிச்சோம் மாத்தி போடுவான். கரெக்டுங்களா? திரும்ப சதீஷ் சிரிக்கிற போட்டிருக்க பண்ணிய. சரி, இப்ப கரெக்டா சொல்லு. நான் கேட்க போறேன், கேட்கவே இல்லை. அடிப்படை கடமை தொடர்பான சட்ட திருத்தம் எது? இருங்க, அடிப்படை கடமை என்னன்னு கேட்டுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டது என்னன்னு கேட்டுட்டு திரும்ப மைண்ட்ல வந்து அதை ரீகால் பண்ணிக்கிறது. கரெக்டா? கடமை. அடிப்படை உரிமை. ஓகே, நெக்ஸ்ட் 32 போங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் சொன்ன ரிட்டு. ஆர்டிகல் 32 இதான் சொன்னாரு. இவரு என்ன சொன்னாரு? ஹார்ட் அண்ட் சோல், இதயம் மற்றும் ஆன்மா. அம்பேத்கர் எதை கூறியாருன்னா ஆர்டிகல் 32. போன குரூப் 4 குரூப் 2வா? குரூப் 4 கேட்டாங்க. சரிதா? ரெண்டுமே கேட்டான். என்னென்ன? ஆர்டிகல் 226 ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 ரெண்டுமே ரிட்டு பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தானே அது. ஆப்ஷன் எதுதானா? ஓ, ஆப்ஷன் அப்படி ஃபேர் வந்ததா? கரெக்டா எழுதினீங்களா? அட்டனே பண்ணலையா? அது நம்ம எழுதலையா? யாரா எழுதிட்டு போனது? பரவாயில்ல. ஆக முதல்ல கொஸ்டின் வரும், பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த 32 தனியாதீங்க. நீதி பேராணைகள் இது மட்டும் எதிர் பிரேக் போயிட்டு வந்துருங்க. நீதி பேராணைகள் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நீதி பேராணைகள் வந்து இங்கிலாந்து அரசியலமைப்பில் பெறப்பட்டது. இங்கிலாந்துன்னு போட்டுங்களா சிம்பிளா. இங்கிலாந்து நாடு, இங்கிலாந்து அப்படியே சாட்டம். நாடு இங்கிலாந்து
அப்புறம் மொழி, இந்த ரிட்டு, லத்தீன், நீதி பேராணை பெறப்பட்ட நாடு எந்த மொழியில எடுத்தாங்க? எதுமா? அது ஜுடிஷியல் மட்டும். ஜுடிஷியல்னு வந்தா மட்டும்தான் அமெரிக்கா. இது ரிட்டு. சரிங்களா? வித்தியாசம் இருக்கு. அப்புறம் பாயிண்ட் எதுங்க? ஆர்டிகல் 226 போடுங்க. ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 226 எழுதுங்க. இது ஹைகோர்ட் மூலம் ஹெச்சின்னு போட்டோம் ஈஸியா. ஹைகோர்ட் ரிட்டன் போடும். ஹைகோர்ட் ரிட் இங்கிலீஷ்ல எழுதுங்க. இன்னொரு பாயிண்ட் கீழே ரோமன் லெட்டர்ல அடிப்படை உரிமை மற்றும் சாதாரண சட்ட உரிமையாக செயல்படும். எஃப்ஆர் அண்டு இது வந்து இந்த இடத்துல மட்டும் இந்த 226 ஹைகோர்ட்ல இருந்தது மட்டும் அடிப்படை உரிமை மற்றும் சாதாரண சட்ட உரிமையாக செயல்படும் அந்த இடத்துல. ஆனா 32 அடுத்தது பாருங்க. ஆர்டிகல் 32 இது ஹைகோர்ட் பண்றது ரெண்டுமே இருக்கும் இதுல. ஆனா இது சுப்ரீம் கோர்ட் பண்றது. இதுல ஒன்லி என்ன இருக்கும்? எஃப்ஆர் மட்டும்தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டால் வழங்குவது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது அடிப்படை உரிமை மட்டுமே வழங்கும். ஆனா ஹைகோர்ட் ரெண்டுமே வழங்கும். இதுதான் கொஸ்டின். அடுத்த கட்டத்துக்கு போறோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் 4 கேட்டான்னு சொன்னீங்க. 226 என்ன ஹைகோர்ட், இது 32 என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம். இன்னொரு ஸ்டெப்ஸ் முன்னாடி போனா என்ன பண்ணுவாங்க? இது எப்படி சொல்லுது ஹைகோர்ட்? அடிப்படை அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுது, லீகல் ரைட்ஸ் சொல்லுது. இங்க வரும்போது மட்டும் என்ன சொல்லுது? ஆமா. இப்போ இன்னும் தேர்ஃபோர் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். என்னமா? அப்பதான் பாருங்க உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி கடைசியா ஒரு ஆன்சர் முடிக்கிறோம் இல்லையா? அடிப்படை உரிமை பாதுகாவலன்னா இங்க பாருங்களேன், அடிப்படை உரிமை இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஆப்ஷன் சொல்லுங்க. தேர்ஃபோர் எழுதிங்க. ஏன்னா நமக்கு எப்படி கன்ஃபியூஷன் வருதுன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் பி ஹைகோர்ட், ஆப்ஷன் சி இங்கிலாந்து கோர்ட் போட்டுடலாமா? ஒன்னு ஏ அண்ட் பி. இன்னொன்னு டி வந்து இவற்றில் எதுவும் இல்லை. ஓகே, பார்லிமெண்ட் போடலாமே. இது ஒரு ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், பார்லிமெண்ட், இன்னொன்று வரும். ஓகே, பிரசிடென்ட். இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ சொல்லுங்க. ரெண்டு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க. ஒன்னாவதுக்கு ஏ, ரெண்டாவதுக்கு ஏ. அப்ப நான் ஏன் அதை எழுதணும்னு? இந்த கொஸ்டின் கேக்குறாங்களா இல்ல எக்ஸாம்ல? இங்க பாருங்க, நம்ம மேக்ஸ் மாதிரி தான். இங்க இதுல எஃப்ஆர் வருதா, இங்க எஃப்ஆர் வருதா? அந்த எஃப்ஆர் பாதுகாவலன் யாருன்னு கேக்குறாங்க. ரெண்டுமே வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ரெண்டுமே ஆன்சரு. ரெண்டாவது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இவன் ரெண்டும் இல்லவே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன பண்ணா? ஏ, சுப்ரீம் கோர்ட். கொஸ்டின் எப்படி இருக்குதோ அதுக்கு மாதிரி ஆன்சர் போடணும். நீங்க அங்க ஹைகோர்ட்டே போட முடியாது ரெண்டாவதுல. ஏன்? நீங்க எப்படி இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா எப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. நீங்க எப்படின்னு எது இங்க ஏன் சார் ஏ அண்ட் பின்னு வருது, இங்க ஏன் சார் ஏன்னு வருதுன்னா அதுக்குதான் இந்த பாயிண்ட் சொன்ன உங்களுக்கு. இது ரெண்டுமே சொல்லுது, இது ஒண்ணுதான் சொல்லுது. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டோம்னா ரெண்டுத்துலயும் எஃப்ஆர் வருதா? இங்க பாருங்க, எஃப்ஆர் வருதா இல்ல ரெண்டுமே? அப்போ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் கேட்டா ரெண்டுமே வரணும். ஒண்ணு இல்ல. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டுமே இல்லை அப்படின்னா அதுல ஹையர் மோஸ்ட் எதுவோ அதை ஆன்சர் போட்டணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இதுதான் பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். சரியா? பிரேக் போட்டு வந்துருங்க.
மீதி இன்னொரு அந்த அடிப்படை உரிமைகள் ஆன்மா வந்து அந்த 32 தான் சொல்றாரு. அம்பேத்கர் வந்து 32 3 பாயிண்டா சொல்றாங்க. ஆர்டிகல் 32 பற்றி அம்பேத்கரின் கூற்று. ஆர்டிகல் 32 அம்பேத்கர்னு போட்டுங்க ஷார்ட்டா. ஆர்டிகல் 32 அம்பேத்கர். நம்பர் 1 இதயம் மற்றும் ஆன்மா. ஓகே, அது முடிஞ்சிச்சு. என்ன சொன்னது? இதயம் மற்றும் ஆன்மா. நம்பர் 2 அரசியல் அமைப்பின் முக்கிய ஷரத்து. அம்பேத்கர் சொல்றது முக்கிய ஷரத்துனா 359 கொடுப்பாரு. கரெக்டா? என்னது அது முக்கிய ஷரத்துன்னு இல்லது. அரசியலமைப்பு தேவையற்றதுன்னு சொல்றதுதான் 359 தானே? சாரி 56 அந்த ஆர்டிகல் இது வரதும் எமர்ஜென்சி. ஒன்னு ஆர்ட் அண்ட் சோல். ரெண்டாவது அரசியலமைப்பு முக்கிய ஷரத்து. நம்பர் 3 அடிப்படை உரிமைகளின் என்ன பாதுகாவலர்கள் இல்ல, அடிப்படை உரிமைகளின் அடிப்படை பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்கிலீஷ் தான் ஈஸியா இருக்கும். இது என்ன உரிமைகளின் போட்டு 2 பக்கம் அடிப்படை இது இல்லமா? அடிப்படை உரிமைகளின் அடிப்படை என்ன இந்த பக்கம் படிச்சலாம். அப்போ அடிப்படை உரிமைகளின் அடிப்படை தலைகளா படிச்சாலும் ஈஸியா தான் இருக்குது. அப்படியே எப்படி மாறுது? ஈஸியா வளம் எப்படி மாறுது? எது ஈஸியா இருக்குது? லெஃப்ட் டு ரைட் படிச்சா ஈஸியா இருக்குதா, ரைட் டு லெஃப்டா? ரெண்டுமே. இன்னைக்கு இங்கிலீஷ்ல எழுதிங்க. என்ன சொன்ன? பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவ்வளவுதான். ஆர்ட் அண்ட் சோல் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இங்கிலீஷ்ல எழுதிங்க 3 பாயிண்டையும். ஆர்ட் அண்ட் சோல் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவ்வளவுதான். இது மூணுமே வந்து ஆர்டிகல் 32 யார் சொல்றது? அம்பேத்கர். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் ஒண்ணுதான் கேட்பாங்க கடைசியா. இது ஓகே.